ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஆஃபீல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பசங்களா தெளிவாக சொல்கிறேன். இந்த கொஸ்டின் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சிருங்கப்பா. இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கேள்விகள் நிச்சயமாக நாளை மறுநாள் நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கம்பல்சரியாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுவும் முக்கியமாக சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் எல்லாம் நான் போடுறது அப்படியே கேட்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு மேட்ரு, நம்ம போடுற அப்டேட்ஸில் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே நம்ம சேனலுக்குள்ளே குரூப்புக்குள்ளே போய்டும். போய் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களின் தலைநகரம் டேஷ். செகண்ட் ஒன் இயற்கையை போற்றுதல் தமிழ் டேஷ். தேர்ட் ஒன் கற்றவருக்கு அழகு தருவது டேஷ். ஃபோர்த் ஒன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ். ஃபிஃப்த் ஒன் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ். சிக்ஸ்த் ஒன் வெங்கிரி என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது டேஷ். செவன்த் ஒன் விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். எய்த் ஒன் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. நைன்த் ஒன் என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெறுகிறது. டென்த் ஒன் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கோடிட்டு எடுத்துப்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 11th ஒன் கலப்பில் டேஷ் உண்டு என்பது இயற்கை நுட்பம். 12th ஒன் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ். 13th ஒன் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ். 15th ஒன் பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது. 15th ஒன் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது டேஷ் தொகையாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து பொறுத்துக்கப்பா. 16th ஒன் விழித்தொடர் இந்த பக்கம். 17th ஒன் கடைத்தெரு. 18th ஒன் எழுவாய் தொடர். 19th ஒன் இயற்கை ஓவியம். 20th ஒன் இயற்கை அன்பு இந்த பக்கம். தோன்றல் விகாரம் கார்குழலி வந்தால் புலவரே வருக பெரிய புராணம் 10 பாட்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும்னு பாருங்கள். இது ஒருவேளை நம்ம பசங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எல்லோரும் ஆன்சர்னு போடுங்க. இதுக்கு நான் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பு இல்லாமல் எழுதிக்கப்பா. ஸோ மனப்பாட பகுதியை பற்றி பார்த்தீங்கன்னா 21 வந்து கற்றோருக்கு என தொடங்கும் பாடல் அல்லது ஆற்றுதல் என தொடங்கும் பாடல். ஓகேங்களா? ஸோ இதில் ரெஃபரன்ஸ் மாடலாக வச்சுக்க மறுபடியும் சொல்லிட்டேன். வந்து வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் பாடல் அல்லது பேர்தற்கு அரும்பணி என தொடங்கும் பாடல். ஓகேங்களா? 22ல் விலங்கோடு என தொடங்கும் குரல். வந்து விழல் என முடியும் குரல். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு பகுதி பசங்களா. ஸோ எவையேனும் 9 மட்டும் விடை இலக்கிங்க. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23ல் வந்து உலகம் எவற்றால் ஆனது. 24 பகத்சிங் கண்ட கனவு யாது. 25 ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். 26 விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியோட்டால் கூறுவன யாவை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 27 கொல்லிமலை பற்றிய பாடல் கூறும் செய்தி யாது. 28 நோயின் 3 வகைகள் யாவை. 29 நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை. 30 நம் வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை எவை. 31 யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது. 32 யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்களை தேவையில்லை. 33 திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. 34 தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை. 35 பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை. 36 கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பகுதி பசங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருந்தால் போதும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 37 தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை. 38 வேற்றுமையில் வல்லினம் மிகும் இடங்கள் 2 கூறுக. 39 மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 40 வீங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை. 41 வினையச்சத்தின் வகைகளை விளக்குக. 42 மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து புணர்ச்சி விளக்குக. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பகுதி ஊப்பா. ஸோ 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவன் 4 மட்டும் எழுதின பகுதியில் 43 வந்து தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் எழுதுக. 44 உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. 45 புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை. 46 மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக. 47 மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக. 48 கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை. 49 தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை. ஓகேங்களா? ஸோ இதே ஒரு பகுதி ஊப்பா. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்கணுப்பா. ஸோ 4 கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் இதுவும். 50ல் வந்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் தருக வவ்வல் த்ரெட்டு
இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கப்போ கோழி டேஷ் ஓகேங்களா, கூமா குக்கரிக்குமா சோறு தின்னா உண்ணா ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. 15th ஒன் சரியான இணை சொற்களை ஈட்டு நெருப்பிடுக. ஈடு இணை மேடு பள்ளம் கல்வி கேள்வி கொடுத்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த பக்கம் ஆற்று வெள்ளம் டேஷ் பாராமல் ஓடியது. சான்றோர் எனப்படுபவர் டேஷ்களில் சிறந்தவர் ஆவர் ஓகேங்களா. 52 மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக்கப்போ முதலை கண்ணீர். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழையடி வாழையாக ஓகேங்களா. ஸோ இது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் எழுதணும். 53 பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு எழுதுக. இருந்து காட்டிலும் உடைய ஓகேங்களா, அதாவது தமிழை டேஷ் சுவையான மொழி உண்டோ ஓகேங்களா. அருவி மலையில் டேஷ் விழுந்தது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுங்கப்பா எது போகணுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 6 மார்க் பசங்களா. 54 வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டிக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. 54 வந்து காற்றுக்குருவி குறித்து நீவர் அறிந்த செய்திகளை தொகுத்து எழுதுக ஓகேங்களா. அல்லது இது 55 வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒரு நண்பனுக்கு பாராட்டும் கடிதம் எழுதுக ஓகேங்களா. அல்லது வந்து இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக. நம்ம பசங்களுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து எப்படி எழுதணும் ஓகேங்களா. லெட்டர் ரைட்டிங் சிம்பிள் ஃபார்மேட் வச்சுருக்கேன் பசங்களா. அந்த சிம்பிள் ஃபார்மேட்டில் அதாவது கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் சார் இருப்பிட சான்று வேண்டிய வட்டாட்சியர் விண்ணப்பம் எழுதுவது பார்த்திங்கன்னா அந்த இருப்பிட சான்று மட்டும் நீங்கள் நான் கொடுக்குற அந்த ஃபார்மெட்டில் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மெட் தான். இப்போ தண்ணீர் வேண்டி குடிநீர் வசதி வேண்டி அந்த மாதிரி எது வருதோ அந்த வசதி வேண்டி அந்த குடிநீர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். எல்லா ஃபார்மெட்டுக்கும் காமனான ஒரு லெட்டர் ஃபார்மெட் வச்சுருக்கேன். அது வேணும் கமெண்ட் பண்ணிங்கன்னா லெட்டர் ஃபார்மெட்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம பசங்களுக்கு அதையும் வந்து நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்மெட்டை போட்டு விட்றேன். ஸோ இந்த குடிநீர் லெட்டர் ரைட்டிங் வந்தாலே அந்த ஒரு ஃபார்மெட் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன் லெட்டர் ரைட்டிங்கில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதில் வந்து 5 மார்க்ஸ் கேரண்டியாக 6 மார்க் போடலாம் சரிங்களா. அதில் எந்த டவுட்டும் தேவையில்லப்பா. அதே மாதிரி தான் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஆனால் நான் சொல்கிற இந்த லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு அதை எப்படியாச்சும் படிச்சிருங்க. மக்கப் பண்ணி படிச்சிட்டாலே போதும். நீங்கள் இப்போ மட்டும் இல்லை 8th மட்டும் இல்லை 9th 10th 11th 12th வர வரைக்குமே அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 10th இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக. முன்னுரை நோய் வர காரணங்கள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், வருமுன் காத்தல், உணவும் மருந்தும், உடற்பயிற்சியின் தேவை, அப்புறம் முடிவுரை ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எழுதணுப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக சரிங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அதுக்காக தான் போட்டிருக்கேன். இது வந்து மாடல் பேப்பரை வச்சுன்னு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சுங்கப்பா. இதே மாதிரி உங்களுக்கு மற்ற அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்கள் இங்கிலீஷ் சயின்ஸு சோஷியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஓப்பனாக சொல்கிற படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாலே போதும். மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்துடும் சரிங்களா. அதனால தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் போடுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க அதில் ஜாயின் பண்ணுறேங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.